நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிவிலியத்தை மகிழ்ச்சியோடு நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருவிவிலியத்தினுடைய இந்த புனித நூல்களை வாசிக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அமைதி கிடைக்கிறது, குடும்பத்தில் சமாதானம் வந்து குடிகொள்கிறது என்பதை நான் அறிவேன். திருவிவிலியத்தை வாசிப்பதை கேட்கின்ற போதெல்லாம் உங்களுடைய செவிகள் புனிதம் பெறுகின்றன, உங்களுடைய இதயத்திலே ஆண்டவர் வந்து தங்குகின்றார். திருவிவிலியத்தினுடைய முதல் 5 நூல்களை சட்ட நூல்களாக நாம் வாசித்து நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று இந்த 6வது நூலை நாம் தொடங்குகிறோம். யோசுவாவின் நூல் என்று இது அழைக்கப்படுகின்றது. யோசுவா ஆகமம் என்று சொல்லி பழைய மொழிபெயர்ப்பிலே இந்த புத்தகத்தை நாம் வாசித்தோம். யோசுவா என்று இந்த புத்தகத்திற்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. யார் இந்த யோசுவா? முதல் 5 நூல்களிலே அந்த நூல்களுடைய மையமாக நாம் பார்த்த ஒரு நபர்தான் மோசே. கடவுள் இந்த மோசேயை அழைத்து, எகிப்துக்கு போ, என்னுடைய மக்களை என்னுடைய பெயரால் நீ கூட்டி வா. பார்வோன் அவர்களை அனுப்ப மாட்டார், ஆனால் நீ அந்த பார்வோனிடம் சென்று நானே அந்த மக்களை விடுவித்து கொண்டு வருவதாக நான் விரும்பி உன்னை அனுப்பி இருக்கிறேன் என்பதை நீ அவனிடம் போய் சொல் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த மோசே சென்றபோது அந்த பார்வோன் உடனே அனுப்பவில்லை. கடவுள் பல ஆற்றல் மிக்க செயல்களை மோசேயின் வழியாய், ஆரோனின் வழியாய் கடவுள் அங்கே செய்தார். இதையெல்லாம் கண்ட அந்த பார்வோன் ஒரு கட்டத்திலே அந்த மக்களை அனுப்பிவிட்டார். இந்த மக்கள் செங்கடலை கடந்து கடவுள் வாக்களித்த அந்த நாட்டுக்கு பாலை நிலத்தின் வழியாக 40 ஆண்டுகள் பயணம் செய்ததைத்தான் நாம் ஏற்கனவே அந்த 5 நூல்களிலே வாசித்தோம். அந்த மக்களை வழிநடத்திய தலைவராக மோசே இருந்தார் என்பதை அந்த 5 நூல்கள் நமக்கு எடுத்துச் சொன்னது. மோசேயினுடைய காலத்திற்கு பிறகு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீடன் இந்த யோசுவா. இந்த யோசுவா தன்னுடைய ஊழியன் மோசே எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல அவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் இன்று இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்தில் அவருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். என்னுடைய ஊழியன் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். என்னுடைய ஊழியன் மோசே கால்பட்ட இடமெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதே, அவன் வழியாய் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டதே, அதே போல உனக்கும் செய்யப்படும். ஆனால் திருநூலை உன்னுடைய கண் முன்னில் இருந்து அகற்றாதே. அந்த திருநூலில் சொல்லப்பட்டிருப்பதை நீ வாசித்து அதன்படி நடந்து கொள். அந்த திருநூலுக்கு உண்மை உள்ளவனாயிரு. நான் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நீ பிரமாணிக்கத்தோடு நீ முதலிலே கடைபிடிக்க வேண்டும். என்னிலே நம்பிக்கை கொண்டு என்னுடைய மக்களை வழிநடத்த வேண்டும். நான் உனக்கு என்னுடைய ஆற்றலை, என்னுடைய அருளை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி யோசுவாவை கடவுள் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு வரலாறு இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நூனின் மகனாகி யோசுவா என்று சொல்லி இந்த மோசேக்கு பின்னால் வரக்கூடிய இந்த தலைவர் அழைக்கப்படுகின்றார். இந்த யோசுவா இந்த மக்களை மோசேயினுடைய வழிநடத்துதலை தொடர்ந்து வழிநடத்திய போது என்ன நடந்தது என்பதைத்தான் இந்த புத்தகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. முதலாக யோர்தான் ஆற்றை கடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை இந்த யோசுவாவினுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்க போகிறோம். மோசேயினுடைய தலைமையிலே செங்கடலை கடந்தார்கள். யோசுவாவினுடைய தலைமையிலே யோர்தான் ஆற்றை கடக்கின்றார்கள். யோர்தான் ஆற்றை கடந்த பொழுது நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருடைய அந்த பேழை அங்கே குருக்களால் தூக்கி சுமக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பேழை எங்கெல்லாம் சென்றதோ, எங்கெல்லாம் தூக்கி கொண்டு வரப்பட்டதோ, அங்கெல்லாம் அந்த மக்களுக்கு புதிய புதிய பாதைகளை ஆண்டவர் திறந்து விட்டார். எனவே அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுத்தது, அந்த மக்களை வழிநடத்தியது யோசுவா அல்ல, கடவுளுடைய உடனிருப்பு.
கடவுளே அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆனால் அவர் அந்த காலத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய சார்பாக தன்னுடைய அந்த பெயரால் அந்த மக்களை வழிநடத்தத்தான் கடவுள் ஒரு சில மனிதர்களை தன்னுடைய தலைவர்களாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தலைவராக அவர் ஏற்படுத்துகின்றார். அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய தலைமையில் செங்கடலை கடந்தது போல யோசுவாவினுடைய தலைமையிலே இப்பொழுது இந்த யோர்தான் ஆற்றை கடந்து செல்கின்றார்கள். யோர்தான் ஆறு பிரிந்து போகிறது. யோர்தான் ஆற்றுக்கு நடுவே ஒரு பாதை பிறக்கிறது. எதெல்லாம் செங்கடலில் நடந்ததோ அதே போல யோர்தான் ஆற்றிலே அது நடப்பதை நாம் பார்க்கின்ற போது எந்த தலைவர்கள் மக்களை வழிநடத்தினாலும் இறைவனுடைய உடனிருப்பு, இறைவனுடைய பிரசன்னம் எங்கு இருக்குமோ அங்கே அற்புதங்கள் நடக்கும், அங்கே அதிசயங்கள் நிகழும், அங்கே கடவுள் புதிய பாதைகளை அமைப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாச உண்மையை இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. யோர்தான் ஆற்றை கடந்த பிறகு இந்த புத்தகத்திலே மிக பெரும் அற்புதமாய் நமக்கு சொல்லப்படக்கூடிய பகுதி எரிகோவினுடைய வீழ்ச்சி. எரிகோ மிகப்பெரிய நகரம், மதில் கொண்ட நகரம், அரண் சூழ்ந்த நகரம். யாரும் அதை அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. அரணை சுற்றிலும் அங்கே காவலர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். யாராவது அங்கே சந்தேகத்துக்குரிய முறையிலே நடமாடினால் கூட அவர்கள் அங்கே சிறைபிடிக்கப்படுவார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டு விடுவார்கள். இப்பொழுது யோசுவா இந்த மக்களை எல்லாம் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டுமானால் இந்த எரிகோவை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். எரிகோவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். எரிகோவினுடைய அரசனும் அவனுடைய படையும் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. எப்படி கடந்து செல்வது? எரிகோவினுடைய படையை விட, எரிகோவினுடைய மன்னனுடைய பலத்தை விட, எரிகோவினுடைய படை வீரர்களுடைய ஆற்றலை விட யாவே கடவுள் உயர்ந்தவர் என்பதைத்தான் இந்த யோசுவாவினுடைய புத்தகத்திலே எரிகோ வீழ்த்தப்பட்ட வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எரிகோ எப்படி வீழ்த்தப்பட்டது? உடன்படிக்கை பேழையை குருக்கள் தூக்கி சுமந்து கொண்டு 7 நாட்கள் அதை வலம் வந்தார்கள். 7வது நாளிலே அவர்கள் அப்படி ஆண்டவருடைய பெயரை கூவி அழைத்துக் கொண்டு ஆண்டவருடைய அந்த திருப்பெயரை, அந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு போற்றி புகழ்ந்த பொழுது அந்த எரிகோவினுடைய மதில்கள் விழுந்தன. கடவுள் அவர்களுக்கு அந்த பாதைகளை திறந்து விட்டார். எதிரிகளை அவர்களுடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். இஸ்ரேல் மக்கள் வெற்றியின் மக்களாக யோசுவாவுடைய தலைமையிலே அந்த எரிகோவை அவர்கள் வீழ்த்தி, அந்த எதிரிகளையும் வீழ்த்தி அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணித்தார்கள் என்பதைத்தான் இந்த புத்தகத்தினுடைய மிக மிக முக்கியமான 2வது வரலாற்று பகுதியாக நாம் வாசிக்கின்றோம். 3வதாக இந்த யோசுவாவினுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கிற ஒரு மேலான ஒரு உண்மைதான், கடவுள் எதை வாக்களித்தாரோ, கடவுள் எந்த நாட்டை அவர்களுக்கு தருவதாய் சொன்னாரோ, பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை அந்த மக்களுக்கு கொடுத்து அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே அவர்கள் குடியேறிய வரலாறை இந்த யோசுவாவினுடைய புத்தகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. கடவுள் நம்பிக்கைக்குரியவர், கடவுள் உண்மை உள்ளவர், கடவுளுடைய வார்த்தைகள் எதை சொல்லுகிறதோ அதை செய்து தீரும் என்று இந்த ஒரு வரலாறு, இந்த உண்மை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. வாக்களிக்கப்பட்ட நாட்டை மக்கள் கண்டார்கள். வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். கடவுள் கொடுத்த அந்த பசுமையான தேசத்தை அந்த மக்கள் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட பிரமாணிக்கம் நிறைந்த கடவுள், உண்மை நிறைந்த கடவுள், நம்பிக்கை வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள். அதை யோசுவா நம்பினார். எனவே அந்த கடவுள் கொடுத்த நாட்டில் குடியேறுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டிலே குடியேறிய பிறகு உடன்படிக்கையை புதுப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் யோசுவாவினுடைய புத்தகத்திலே இடம்பெறுகிறது. உடன்படிக்கையை புதுப்பித்தல் என்றால் என்ன? கடவுளுக்குரியவர்களாக நாங்கள் இருப்போம். அந்த கடவுளுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். நாங்கள் வேறு கடவுள்களை தேடி எங்களுடைய வாழ்வில் அடிமைப்பட்டு போக மாட்டோம். எங்களுடைய வாழ்வில் அந்த கடவுள் சொல்லுகிறபடி, யாவே கடவுள் எங்களுக்கு காட்டுகிற பாதையின்படி நாங்கள் நடப்போம் என்ற சத்தியத்தை அந்த மக்கள் கடவுளுக்கு கொடுத்தார்கள் யோசுவாவினுடைய தலைமையிலே. அதுதான் உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்ட ஒரு வரலாற்றை இந்த புத்தகத்திலே நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இப்படியாக
அடிமைகளாக இருந்த மக்கள் விடுதலை பெற்ற மக்களாக மாறி பாலை நிலத்திலே நடந்து மோசேயினுடைய வழிநடத்துதலுக்கு பிறகு யோசுவாவினுடைய புதிய ஒரு தலைமைத்துவத்திலே, புதிய வழிகாட்டுதலிலே அவர்கள் வழிநடந்து வந்து பல எதிரிகளை அவர்கள் தோற்கடித்து பல்வேறு தடைகளை அவர்கள் தாண்டி வந்து இன்று ஆண்டவர் கொடுத்த அந்த புதிய நாட்டுக்குள்ளே நுழைந்தார்களே, ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொண்டார்களே, அந்த வரலாற்றை யோசுவாவினுடைய புத்தகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. யோசுவா ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு பணியாளர். எப்படி தன்னுடைய தலைவர் மோசே கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தாரோ அதே போல இந்த யோசுவாவும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார். மோசேயை போல கடவுளுக்கு உண்மை உள்ளவராக யோசுவா வாழ்ந்தார். மோசேயை போல கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து தன்னுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஜெப வீரனாக, ஆண்டவரை தேடிய ஒரு வீரனாக, தலைவனாக யோசுவா தன்னை காட்டிக்கொண்டார். ஒரு பிரமாணிக்கத்தில் நிலைத்திருந்த மனிதராக யோசுவா வாழ்ந்தார். எனவேதான் யோசுவா சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை வழிநடத்தியது. இன்று இந்த இறைவார்த்தையை, இந்த யோசுவாவினுடைய புத்தகத்தை வாசிக்கின்ற போது குடும்பத்தில் வழிகாட்டக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீங்கள் முதலிலே ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுங்கள். இன்று தலைவர்களாக இருக்க விரும்பக்கூடிய நம்மில் பலர் முதலாக இறைவனுடைய வார்த்தைகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். இது உண்மையிலேயே குருக்களுக்கு பொருந்தும். இன்று திருச்சபையினுடைய ஆன்மீக தலைவர்களுக்கு இது மிக மிக பொருந்தும். இன்று மக்களை வழிநடத்துவது சுலபமான ஒரு காரியம் அல்ல. மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீக பணி எளிதான ஒன்று அல்ல. மோசேயை போல, யோசுவாவை போல ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ள ஊழியர்கள் தான் மக்களுக்கு வழிகாட்ட முடியும், மக்களை வழிநடத்த முடியும். அதைத்தான் இந்த யோசுவாவினுடைய வரலாற்று புத்தகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. யோசுவாவினுடைய வரலாறு அல்ல, இது கடவுளுடைய வரலாறு, இஸ்ரேல் மக்களுடைய வரலாறு. அந்த கடவுள் இன்னும் அந்த மக்களை எப்படி வழிநடத்தினார் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வரலாறு. வரலாற்றினுடைய கடவுள் யோசுவாவை வழிநடத்தியது போல, யோசுவாவோடு இருந்தது போல, இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை கொடுத்தது போல, இன்று இந்த இறைவார்த்தை வாசிக்கிற போது அதை உங்களுக்கும் எனக்கும் செய்ய விரும்புகின்றார். ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ளுவோம். ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை கொள்வோம். அந்த வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்க முன்வருவோம். இறைவன் நமக்கும் புதிய பாதைகளை திறப்பார், தடைகளை நீக்குவார், புதிய வாழ்வை நமக்கு கொடுப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள வானக தந்தையே, இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். யோசுவாவினுடைய புத்தகத்தை நாங்கள் இன்று வாசிக்க தொடங்கக்கூடிய இந்த புனித வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். யோசுவாவை போல நாங்களும் உமக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் இருக்க செய்யும். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னேன். அந்த வார்த்தைகளை இன்று எங்களுக்கு சொல்லு. மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, ஆரோனோடு இருந்தது போல, எத்தனையோ நல்ல மனிதர்களோடு இருந்தது போல நானும் உங்களோடு இருப்பேன் என்ற வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் சொல்லும், எங்களுடைய குடும்பங்களுக்கு சொல்லும். உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் வந்து தங்கும். உம்முடைய உடன்படிக்கை பேழை எப்படி யோசுவாவினுடைய தலைமையிலே அந்த மக்களுக்கு வெற்றி பாதையை கொடுத்ததோ அதே போல உம்முடைய உடனிருப்பும், உம்முடைய பிரசன்னமும், உம்முடைய வழிநடத்துதலும் எங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுப்பதாக, தடைகள் மறைந்து போவதாக, எங்களை தீமையான பாதையிலே வழிநடத்துகிற தீயவன் ஒழிந்து போவனாக, எங்களுக்கு நீர் பாதை காட்டும், எங்களுக்கு முன்னால் நீர் நடந்து போகும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்மை பின்பற்றி வரச் செய்யும். அமைதியும் அன்பும் எங்களுடைய வாழ்வில் குடிகொள்ளச் செய்யும். நாங்கள் உம்மையே தேடி, உம்மையே நாடி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு நல்ல மனதையும் இதயத்தையும் தாரும். ஆமென். இறைவா, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, நீதியான உன் நெறிமுறைகளை நான் கடைப்பிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன், நான் தந்துள்ளேன். இறைவா, இறைவா.
யோசுவா பிரிவு 1. ஆண்டவரின் ஊழியர் மோசே இறந்தபின் நூனின் மகனும் மோசேயின் உதவியாளருமாகிய யோசுவாவிடம் ஆண்டவர் பின்வருமாறு கூறினார். என் ஊழியன் மோசே இறந்து விட்டான். இப்பொழுது நீ புறப்பட்டு யோர்தானை கடந்து இந்த மக்கள் அனைவரோடும் நான் இஸ்ரேலுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு செல். மோசேக்கு நான் கூறியவாறு உன் காலடிபடும் இடத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். பாலை நிலத்திலிருந்து இந்த லெபனோன் வரையிலும் யூப்ரதேசு பேராறு தொடங்கி இத்தியர் நாடு முழுவதுமாக கதிரவன் மறையும் பெருங்கடல் வரையிலும் உங்கள் நிலமாக இருக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில். ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா மக்களின் மேற்பார்வையாளருக்கு கட்டளையிட்டு கூறியது. பாளையத்தின் நடுவே சென்று இவ்வாறு மக்களுக்குரிய கட்டளையாக கூறுங்கள். உங்களுக்கு வேண்டிய உணவை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இன்னும் 3 நாட்களில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் உடமையாக உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உரிமையாக்கிக் கொள்ள இந்த யோர்தானை கடப்பீர்கள். ரூபன் காத்தின் மக்களுக்கும் மனாசையின் அரைக்குலத்திற்கும் யோசுவா கூறியது. உங்களுக்கு ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வார். இந்நாட்டை உங்களுக்கு அளிப்பார். உங்கள் மனைவியரும் குழந்தைகளும் கால்நடைகளும் மோசே உங்களுக்கு கொடுத்த கீழே யோர்தானில் தங்கலாம். ஆனால் வலிமை மிக்க நீங்கள் படைக்கலம் தாங்கிய போர் வீரர்களாக உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களுக்கு உதவுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்தது போல் உங்கள் சகோதரர்களையும் அந்நாட்டில் குடியேற்றி அவர்களுக்கும் அமைதி அருள்வார். அதுவரை அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கும் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர். பின்னர் கதிரவன் உதிப்பதும் கடவுளின் ஊழியர் மோசே உங்களுக்கு அளித்ததும் நீங்கள் ஏற்கனவே உடைமையாக்கி கொண்டதுமான கீழே யோர்தானுக்கு திரும்பி வந்து அந்நாட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். அவர்கள் யோசுவாவுடன், நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் செய்வோம். நீர் அனுப்பும் இடத்திற்கெல்லாம் நாங்கள் செல்வோம். நாங்கள் மோசேக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தது போல் உமக்கும் கீழ்ப்படிவோம். உம் கடவுளாகி ஆண்டவர் மோசேயுடன் இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. உம் வாய்மொழியை எதிர்ப்பவன் எவனும், நீர் எங்களுக்கு கட்டளையிடுபவை அனைத்திற்கும் செவி கொடுக்காதவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். வீறு கொண்டு துணிந்து நிற்பீராக என்றனர். இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். எசையாவினுடைய புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம்மை தூக்கி சுமக்கும் கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.